As a mother pitieth her child, so shall our God pitieth on us.
ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்முடைய நேசராகிய ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருப்பார். So how can a mother forget her own child? ஒரு தாய் அவங்களுடைய பிள்ளை எப்படி மறந்து போவாங்க? See, that's what the Lord wants to tell you for this October. இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அதை தான் சொல்ல வருகிறார். So he says, how can I forget you? நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று Because I'm more than a mother for you. ஏனென்றால் ஒரு தாயை காட்டிலும் உனக்கு நான் I'm மேலானவராக more இருக்கிறேன். than a mother for you. உனக்கு நான் ஒரு தாயை காட்டிலும் ஒரு மேலானவராக நான் இருக்கிறேன். So can a mother forget her own child? ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்து போவாங்களா? So likewise, அதே போல I will not forget you. நானும் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். I hold you in my right arm. நான் என்னுடைய வலது கரத்தினால் உன்னை நான் பிடித்துக் கொள்வேன். I'll make you to walk. உன்னை நான் நடக்க வைப்பேன். I'll teach you to walk. உன்னை நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பேன். I'll teach you to walk in the correct path. நீ நடக்க வேண்டிய சரியான பாதையில உன்னை நான் நடக்க I'll வைப்பேன். instruct you in the way how you have to walk. நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். I'll instruct you to walk accordingly. அதற்கேற்றபடி நீ நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் And you கொடுப்பேன். shall walk like a man walking in the heights. ஒரு உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்கிறவரை போல நீயும் நடப்பாய். And there will not be any person to pull you down. உன்னை கீழே தள்ளுவதற்கு ஒருவரும் அங்கே இருக்க Because the மாட்டார்கள். Lord holds your hand. ஏனென்றால் தேவனே உன் கரத்தை The Lord பிடித்திருக்கிறபடினாலே holds your hand. தேவன் உன் கரத்தை So பிடித்திருக்கிறதுனாலே how can another person put you down? எப்படி இன்னொரு நபர் உன்னை கீழே தள்ள முடியும்? How can they put you down? அவர்கள் எப்படி உன்னை கீழே தள்ள In முடியும்? Isaiah 66 and verse 30 it says, ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் பார்ப்போம். as one whom his mother comforted, so will I comfort you, and ye shall be comforted in Jerusalem. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். And you shall be comforted in Jerusalem. நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Where is this Jerusalem? இந்த எருசலேம் என்கின்ற இடம் எங்கே இருக்கிறது? In Jerusalem is the temple of the Lord. எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. And today, New Testament Christians, for us, we are the church of God. புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நமக்கோ நாம் தான் தேவ It might be ஆலயமாக our இருக்கிறோம். house or wherever we gather together and worship the Lord. That place is the temple of God. அது நம்ம வீடா இருக்கலாம் இல்ல எங்கோ நம்ம ஒன்று கூடி நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அதுதான் தேவ ஆலயமாக இருக்கிறது. So we are the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம். We are the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக So இருக்கிறோம். because we are the body of Christ, நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறபடினாலே I think no one can take away from us from Christ. கிறிஸ்துவை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாது. No one can take away from Christ. கிறிஸ்துவை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாது. See, we are one in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம். So we are the body of Christ. அதனால் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம். See, there are so many miracles that Jesus Christ did when he was walking in Galilee. கலிலேயா ஓரத்திலே கடலின் ஓரத்திலே அவர் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் அதிசயங்களை நிறைய செய்தார். So the same way the Lord is faithful and good to do miracles even today, this 2024. இந்த 2024ஆம் ஆண்டிலே கூட ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை நம் மத்தியிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். The net is not correct. Okay, I think we are not it. Okay. Okay, fine. So what I want to say is, the man who walked in Galilee, who's called Jesus Christ, is still alive and he does miracles even today. கலிலேயாவில் நடந்த தேவன் இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார்.
இன்னமும் நமக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். And today He is prepared to do great miracles in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். So what have I got to do to expect a miracle from the Lord? ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு அதிசயத்தை எதிர்பார்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? So I have to wait in the Lord. நான் கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். I have to wait and see when the Lord is going to do wonders in our family. கர்த்தருக்குள் காத்திருந்து கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எப்பொழுது பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நான் காத்து கொண்டிருக்க வேண்டும். So He likes the people who wait on Him. கர்த்தர் மேல காத்திருக்கிற ஜனங்களை அவர் பிரியமாக பார்க்கிற தேவன். Many times Israelites, they did not wait for the Lord. நிறைய நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்காக காத்திருக்கவில்லை. Because the Lord did great miracles and great wonders what He has not done all over the world. ஆண்டவர் உலகத்திலே யார் மத்தியிலும் செய்யாத பெரிய அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் செய்தார். And everyone was watching and seeing what's happening. How can a God protect like this? எல்லாரும் அததான் கவனிச்சு கொண்டிருந்தாங்க. எப்படி இந்த ஒரு தேவன் இப்படி இவ்வளவு அழகாக இந்த ஜனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று. Likewise, even this 2024, the same thing is happening now in Jerusalem in Israel. அதே போலதான் இப்பொழுது கூட 2024ஆம் ஆண்டுல கூட இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிறதை பார்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் மற்ற எல்லா ஜனங்களிலும் வியந்து பார்த்து How கொண்டிருக்கிறார்கள். can Israelites do something? You know, they are all astonished. The other countries are astonished the way how Israelites are doing things. இஸ்ரவேலர்கள் செய்கின்ற காரியங்களை பார்த்து உலகம் முழுவதுமாக இருக்கிற ஜனங்கள் வியந்து இருக்கிறார்கள். Their brilliance is not an ordinary brilliance. அவர்களுடைய ஞானமோ ஒரு சாதாரணமான ஞானமாக இல்லை. Last week suddenly what happened in Lebanon? போன வாரம் லெபனான் பட்டணத்துல All the walkie-talkies and the pages, you know, they were, you know, it's like a bomb, it got burst. அவங்க யூஸ் பண்ற எல்லா வாக்கி டாக்கியா இருக்கட்டும் அந்த கம்யூனிகேஷன் டூல்ஸ் எல்லாமே திடீரென்று எல்லாமே வெடித்து விட்டது. Just think, I'm using the cell here. நான் யோசிச்சு பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இங்க நான் போன் வச்சிருக்கேன். In my house I have the cell. என் போன்ல என் வீட்ல என் போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். And many people are using all over. என் சுற்றி இருக்கிற ஜனங்களும் அவங்களுடைய போனை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. One time, yes, last week, everything burst. ஒரே நேரத்துல நம்ம கையில வச்சிருக்கிற போன் எல்லாம் ஒரே நேரத்துல கரெக்ட்டா வெடிச்சா எப்படி No இருக்கும்? one can understand what's happening. யாருக்குமே புரியல என்ன நடந்தது என்று. Is it the war by the Israelites or is something happening through the angels? இது இஸ்ரவேலர்கள் செய்கின்ற யுத்தமா இல்ல தேவ தூதர்கள் செய்கின்ற காரியமா என்று எல்லாரும் வியந்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 days back, they were able to hit the terrorist main person. 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த தீவிரவாதி கூட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு தலைவரே அவங்க வந்து சுட்டுட்டாங்க. Now the Israelis say, what can you do now? இப்போ இஸ்ரவேலர்கள் கேக்குறாங்க, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க என்று. Now they are telling Iran, come for war. இப்போ கூப்பிடுறாங்க யுத்தத்துக்கு வாங்க அப்படின்று. See, everyone are astonished, no one is doing anything. எல்லாரும் பார்த்து பயந்து வியந்து போய் அடுத்த அடி வைக்கிறதுக்கே பயந்து போய் இருக்கிறார்கள். Iran said, I'm going to hit Israel tomorrow. ஈரான் நாடு என்ன சொன்னாங்க? ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக ஈரான் நாடு ஒரு அறிக்கை செய்தாங்க, இந்த மாதிரி இஸ்ரவேல் நாட்டை நாங்கள் நாளைக்கு வந்து நாங்க வந்து tomorrow has not come. முற்றுகையிட போகிறோம். ஆனா இன்ன வரைக்கும் அந்த நாளைக்கு என்றது வரவே இல்லை. ஒரு மாசம் முடிந்துவிட்டது. எதற்காக அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க? They scared of something happening in their own place. அவங்களுக்கு ஊர்லயே ஏதோ நடக்கிறத பார்த்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்வதற்கு அவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். The terrorist leader is a very main person who has been killed now 2 days back. 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த கொலை செய்யப்பட்ட அந்த தீவிரவாதியான தலைவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறாரு. So now Israel has taken the correct step and they've hit him in the correct position where people also were there. இஸ்ரவேலோ இப்போ கரெக்டான நேரத்துல ஏற்ற நேரத்துல அவர்கள் அந்த தீவிரவாதி கும்பலுடைய தலைவரை கொன்னுட்டாங்க. See, this is happening even today. இப்போ கூட இது நடந்து கொண்டிருக்கிறது. Your God is a great God. உங்களுடைய தேவன் பெரிய தேவன். He guides you and teaches you how to walk. அவர் உங்களை எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Israel
is also protecting you and me. இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் So how can கொண்டிருக்கிறார். you say the Lord has not done anything for you? இப்படி இருக்கும்போது ஆண்டவர் இன்னும் எனக்கு எதுவும் செய்யலையே என்று எப்படி நீங்க So சொல்ல something முடியும்? is wrong with you. இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா உங்ககிட்ட தான் ஏதோ ஒரு குறை Something இருக்கிறது. is you have lack. உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை காணப்படுகிறது. So only you are not able to overcome everything. அதனாலதான் எதையும் உங்களால மேற்கொள்ள முடியாம You இருக்கிறீங்க. know why you are not able to overcome? ஏன் உங்களால மேற்கொள்ள முடியவில்லை Because என்றால், you don't have the correct faith, you don't have the true faith, you don't have the true knowledge of God. உண்மையான விசுவாசமும் ஆண்டவருக்கு உண்டான உண்மையான ஞானத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளாமல் Because இருக்கிறபடினாலே you are same as you are. நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இருக்கிறீங்க. You don't remember and you do not understand that you are serving a God who is really great and who does wonders, who is the God of the universe. சகலமும் செய்கிற அதிசயமான தேவனையும் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிற தேவன் தான் உங்களுடைய தேவன் என்று நீங்க இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. Yes, sometimes we lack many things. நிறைய காரியங்களிலே நாம் குறையோட காணப்படுகிறோம். Many failures we see in our life. நம்ம வாழ்க்கையில நிறைய தோல்விகளை Because we don't சந்தித்திருக்கிறோம். put our trust in the Lord. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நம்மளுடைய முழுமையான நம்பிக்கை ஆண்டவர் மேல Why நம்ம வைக்கல. do we not put trust in the Lord? ஏன் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல நம்ம வைக்கல? Because we don't believe. ஏன்னா நம்ம நம்பல. Because our faith is very limited. நம்மளுடைய விசுவாசமும் ரொம்ப You know why our குறுகி faith is இருக்கிறது. limited? ஏன் உங்க விசுவாசம் குறுகி Because you இருக்கிறது? don't read the Bible. ஏன்னா நீங்க வேதத்தை வாசிக்கிறது இல்ல. Only if we take the word, நீங்க ஆண்டவருடைய வார்த்தை எடுத்தால் then தான் comes the faith. அங்க விசுவாசம் If I வருகிறது. don't have the word inside me, என்கிட்ட வார்த்தை இல்லை என்றால் how can the faith come from inside? எப்படி எனக்குள்ள இருக்கிற விசுவாசமானது வளரும்? If Jesus is in me, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருப்பார் if the என்றால், word is in me, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள்ள இருக்கும் என்றால் then I will be in him. நானும் அப்பொழுது அவரோட இருப்பேன். If Jesus is not in me, கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இல்லை என்றால் I am not in him. நானும் அவர்கிட்ட இல்ல. I should allow him to be inside me. அவரை நான் எனக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு அனுமதிக்க வேண்டும். I have to give my entire life and body, mind, soul to him. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க I வேண்டும். say something and I don't do anything. நானும் ஒரு காரியத்தை சொல்றேன் ஆனா சொல்ற காரியத்தை செய்கிறதில்லை. Now what's actually happening is we don't take the word. இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எடுக்கிறது The இல்ல. word of God says faith cometh from hearing, hearing the word of God. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 விசுவாசமானது விசுவாசம் நமக்குள்ளே கேள்வினால் வளரும். வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். Faith cometh from hearing the word of God. விசுவாசம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது வருகிறதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So only if you want faith in you, உங்களுக்குள்ள விசுவாசம் வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா you should hear the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்க Without வேண்டும். the word, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் the faith shall not be developed inside your heart. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமானது வளர முடியாது. Only through faith Abraham was blessed. விசுவாசத்தின் மூலமாக தான் ஆபிரகாம் Only ஆசீர்வதிக்கப்பட்டார். through faith he became a righteous man. விசுவாசத்தின் மூலமாக தான் அவர் பரிசுத்தவனாக And now மாறினார். Jesus Christ has come 2000 years back 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே and வந்தார். he died for me. அவர் எனக்காக He was மரித்தார். crucified for me. அவர் எனக்காக சிலுவையில் He rose up on the அறையப்பட்டார். third day. 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். But I should trust in him and his word. ஆனா இதெல்லாம் அவர் செஞ்சார். ஆனா நான் அவருடைய வார்த்தையை நான் நம்ப வேண்டும். Hallelujah. 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 For this October month the Lord speaks to you. இந்த அக்டோபர் மாதத்திற்காக ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். Isaiah 66 and verse 13. ஏசாயா 66ஆம் அதிகாரம் As 13ஆம் one வசனம். whom his mother comforted, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல so will I comfort you, and ye shall be comforted in Jerusalem. நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே Now, தேற்றப்படுவீர்கள். where is this Jerusalem? இப்பொழுது இந்த எருசலேம் என்பது எங்கே இருக்கிறது? Jerusalem is the church of God. ஆண்டுடைய சபைதான் எருசலேம். The church of God is the church what the Lord has given you. ஆண்டுடைய சபை என்பது ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற சபை. And your pastor is not appointed by you. உங்களுக்கான போதகர் நீங்க தெரிந்தெடுத்த போதகர் அல்ல. He is been appointed by the Lord for you. உங்களுக்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட போதகர். For you, the Lord has chosen a pastor. உங்களுக்காக இவர்தான் பாஸ்டரா இருக்கணும் என்று ஆண்டவர் செலக்ட் பண்ணி So through வைத்திருக்கிறார். him, the Lord does great things in your life. இந்த போதகர் மூலமாக தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. Hallelujah. I think we don't have current.
இப்போ நம்ம கரண்ட் இல்ல. I think for me it's more, it's not good for me. For you it's better. I think you can get some air from the window. எனக்கு இங்க நிக்கிறதோட உங்களுக்கு கொஞ்சம் நல்ல காத்து வரும் என்று நான் So நினைக்கிறேன். you should be cheerful. அதனால் நீங்க உற்சாகமாக இருக்க Rather than வேண்டும். me. என்னை காட்டிலும் Hearing the word. அவருடைய வார்த்தையை கேட்கிறதில்ல. Word of God. அவருடைய வார்த்தையை Hear the கேட்கிறதில்ல. word of God, then comes the flower from inside. அவருடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ளே இருக்கிற மலரானது Malaram. மலரும். The flower inside you shall bloom. உங்களுக்குள்ளே இருக்கிற பூவானது மலரும். How does the flower bloom? எப்படி அந்த பூவாகிறது மலரும்? Hearing the word. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது. Hearing the word. அவருடைய வார்த்தையை கேட்கும்போது. And the word comes inside. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே And வரும்போது. when it touches my mind. அந்த வார்த்தை என்னுடைய எண்ணங்களை When தொடும்போது. it touches my soul. என்னுடைய ஆத்மாவை தொடும்போது. When I keep hearing the word. நான் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க Slowly கேட்க the bud will slowly bloom. அந்த மொட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே The மலரும். bud will bloom. அந்த மொட்டானது And if you don't கொஞ்சமாக hear the மலரும். word, ஆனா நீங்க வார்த்தையை கேட்கலனா There's no bud. அங்க மொட்டே இருக்காது. There's no bud. அங்க மொட்டே How காணப்படாது. will the bud be formed? எப்படி அந்த மொட்டானது உருவாகும்? The bud will be formed in your heart. உங்க இருதயத்திலே அந்த மொட்டானது உருவாகும். So, if you want the bud to be formed inside your heart, உங்க இருதயத்திலே அந்த மொட்டானது மலர வேண்டும் இல்ல உருவாக வேண்டும். You should hear the word. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க Without கேட்கணும். the word, there's nothing. அவருடைய வார்த்தை இல்லாம ஒன்றுமே கிடையாது. Without the word, there's nothing. அவருடைய வார்த்தை இல்லாம ஒன்றுமே You இல்லை. were cleansed by the blood of Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டீங்க. You will be baptized by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் Now what you எடுத்தீங்க. have to do? இப்பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும்? Now what you have to do? நீங்க என்ன செய்ய வேண்டும்? Hear the word. அவருடைய வார்த்தையை கேட்கணும். Hear the word. அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். Hear the word. அவருடைய வார்த்தையை நீங்க கேட்க Hear the வேண்டும். word. அவருடைய வார்த்தையை நீங்க The கேட்கணும். word should go inside. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போக Then வேண்டும். cometh the word of the Lord. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையானது அங்கே வரும். When you hear the word, நீங்க அவருடைய வார்த்தையை கேட்கும்போது you shall hear sound inside your mind. உங்க எண்ணங்களுக்குள்ளே ஒரு சத்தமானது A துணிக்கும். gentle sound. ஒரு மெல்லிய ஒரு சத்தம். A gentle sound inside your mind. உங்க எண்ணங்களுக்குள்ளே ஒரு மெல்லிய சத்தத்தை நீங்க You might உணர்வீங்க. not be able to hear through your ear from outside. உங்க வெளியே இருக்கிற காதுகளினால் அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கலாம். A gentle sound will appear inside your heart. ஆனா ஒரு மெல்லிய சத்தமானது உங்க இருதயத்திலே தோன்றும். And it will say, take Isaiah 66 and 30. அந்த சத்தம் என்ன சொல்லும்? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை The நீங்க sound எடு. shall say, take Isaiah 66 and 30. அந்த சத்தமானது உங்ககிட்ட சொல்லும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை And it will கேளுங்க. say, as one whom his mother comforted. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. For this October, a gentle sound inside your heart you shall hear. இந்த அக்டோபர் மாதத்திலே ஒரு மெல்லிய சத்தத்தை உங்க இருதயத்துல நீங்க 2024. உணர்வீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டிலே What does it say? என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய As வார்த்தை one whom his mother comforted, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல so will I comfort you. நான் உங்களை தேற்றுவேன். I think that's everything is over. இதுலயே எல்லாமே அடங்கி இருக்கிறது. I think everything is over. இதுல எல்லாமே இருக்கிறது. What does a mother need for his children? ஒரு அம்மா அவங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து என்ன வேண்டும் என்று நினைப்பாங்க? What will a mother want for her child? ஒரு அவங்களோட பிள்ளை எப்படி இருக்கணும் என்று ஒரு தாய் எப்படி என்ன நினைப்பாங்க? வேணும் அந்த பிள்ளைக்கு நினைப்பாங்க. என்ன வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு The என்று mother நினைப்பாங்க. will expect good things for the child. ஒரு தாய் அவங்க பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களையே நாடுவார்கள். Goodness and mercies. நன்மையும் கிருபையும். So always goodness should happen to her child. எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நினைப்பாங்க. Goodness always. எப்பொழுதுமே நன்மை நன்மை தான் இருக்கணும். Likewise the mother will think about her child. அப்படிதான் ஒரு அம்மா அவங்க பிள்ளைங்களை பற்றி யோசிப்பார்கள். The mother will not expect the child to be destroyed. ஒரு அம்மா அவங்க பிள்ளைங்க அழிந்து போகணும் என்று ஒருபோதும் நினைக்க A mother will மாட்டாங்க. not think a child to be taken away by a lion. ஒரு அம்மா அவங்க பிள்ளைய ஒரு சிங்கம் தூக்கிட்டு போகும் என்று நினைக்க மாட்டாங்க. The mother will not expect like that. அந்த மாதிரி ஒருபோதும் எதிர்பார்க்க Because she மாட்டார்கள். bore is a child. ஏன்னா அந்த பிள்ளை அவர்கள் பெற்றெடுத்தபடியினாலே Because she bore her child. அந்த பிள்ளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். And she takes
the child in the arms. அந்த பிள்ளை அவர்களுடைய கைகளிலே அவர்கள் Even if the எடுத்துக்கிறபடினாலே child is not looking beautiful, அந்த குழந்தை அழகா இருக்குதோ இல்லையோ, and the mother will say, "My child is so beautiful." ஆனா அந்த அம்மா என்ன சொல்வாங்க, என் பிள்ளை அழகாக இருக்கிறது Even என்று. if a child is dark, அவங்க குழந்தை எந்த நிறத்துல இருந்தாலும் சரி, you know what she'll say? அவங்க என்ன சொல்லுவாங்க, My child looks so beautiful. என் பிள்ளை ரொம்ப அழகா இருக்கா, My child looks very beautiful. என் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கிறாள். Likewise, how the Lord says to the people of Israel. அதே போல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன In சொல்லுகிறார்? Numbers, what does the Lord say? என்னாகமத்திலே என்ன அவர் சொல்லுகிறார்? Oh Jacob, how beautiful are your tents. யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக Oh இருக்கிறது. Jacob, how beautiful are your tents. யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. It's the word of the Lord. இது ஆண்டவருடைய வார்த்தை. It's the word of the Lord. இது ஆண்டவருடைய வார்த்தை. Because you are the child of God. நீங்க தேவனுடைய பிள்ளையாக So He இருக்கிறபடியால் takes you in His arm. அவர் உங்களை அவருடைய கைகளிலே He எடுத்துக்கொள்வார். takes you in His arm. அவர் அவருடைய கைகளிலே அவர் உங்களை The Lord takes எடுத்துக்கொள்வார். like a mother. ஒரு தாய் அவங்க பிள்ளை So எப்படி now you எடுக்கிறாங்களோ, can refer the Lord to be a mother. இப்பொழுது ஆண்டவரை நீங்கள் ஒரு தாயாக நீங்க கற்பனை So she செய்து takes கொள்ளலாம். the child in her hand. ஒரு தாய் எப்படி அவங்க குழந்தைய கையில தூக்கி Whether the வைக்கிறாங்க, child is dark, அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, it does not have any features, அது அதற்கு அழகான வடிவமைப்பு இல்லைனாலும் but she பரவாயில்ல. says, beautiful you are. ஆனா அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ எவ்வளவு அழகா When she இருக்கிற. cries, she is also crying. அந்த குழந்தை அழும்போது அந்த தாயும் When அழுவார்கள். she cries, when the child cries, she is also crying. அந்த குழந்தை அழும்போது அந்த தாய்க்கும் அழுகை வருகிறது. October, the Lord speaks. இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் My உங்ககிட்ட dear பேசுகிறார். people of God, என்னுடைய அன்பான தேவனுடைய do பிள்ளைகளே, you trust in His name? நீங்க அவருடைய நாமத்திலே நம்பிக்கை Do you வைத்திருக்கிறீங்களா? trust in His word? அவருடைய வார்த்தையை நீங்க His word is விசுவாசிக்கிறீங்களா? wonderful. அவருடைய வார்த்தை His அருமையானவைகள். word is beautiful. அவருடைய வார்த்தை அழகானவைகள். His word is gorgeous. அவருடைய வார்த்தைகள் மிகவும் அழகானவைகள். So wonderful are His works. அவருடைய கிரியைகள் அருமையானவைகளாக So இருக்கிறது. He says, my child. அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையே. So the mother takes the child அந்த தாய் அந்த பிள்ளையை எடுக்கிறாங்க. and gives milk to the child. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறார்கள். What is the milk? அந்த பால் எது? That is the word of God. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. That's a promise. அதுதான் வார்த்தை. The Lord gives you a promise. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் That's கொடுக்கிறார். the milk for the child. அதுதான் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது போல What உங்களுக்கு is the milk இருக்கிறது. for you? உங்களுக்கான பால் எது? Not you go to the Avin and buy. That's not the milk for you. நீங்க போய் ஆவின் கடையில வாங்குற பால் அந்த பால் இல்ல. It might give strength for your body. அது உங்க சரீரத்துக்கு வேணா பலன் But how கொடுக்கலாம். can it give strength to your spirit? ஆனா உங்க ஆவிக்கும் உங்க ஆத்மாக்கும் எது பலன் கொடுக்கிறது? What gives strength to my spirit? என்னுடைய ஆவிக்கு எது பலன் The கொடுக்கிறது? Avin milk will not give strength to my spirit. இந்த ஆவின் மில்க் உங்க ஆவிக்கும் ஆத்மாக்கும் பலன் கொடுக்காது. It gives strength to my body. அது என் சரீரத்துக்கு தான் பலனை So கொடுக்கிறது. even if we get mixed milk in the shop, it's all mixed. கலப்படம் செய்யப்பட்ட பால் நீங்க வாங்கி குடிச்சாலும் சரி. But not mixed. You know, the word is not mixed. The ஆனா word of God is not mixed. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோ மிகவும் பரிசுத்தமானது. அது பரிசுத்தமானது. It's pure milk. அது பரிசுத்தமானது. More than milk and honey for you. பாலும் தேனை காட்டிலும் மிகவும் More than milk சிறந்தது. and honey for you. பாலும் தேனை காட்டிலும் More than மிகவும் milk and சிறந்தது. honey for you, my dear child. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளை, அது So the உங்களுக்கு mother மிகவும் takes her சிறந்தது. child in the arm ஒரு தாய் அவங்க பிள்ளையை அவங்க கைகளில் and she எடுத்துக்கொள்றாங்க. says, "Oh, you're so beautiful. நீ எவ்வளவு அழகா இருக்கிற. You're so beautiful for me. நீ எனக்கு எவ்வளவு அழகா Oh, இருக்கிற. Jacob, how beautiful it is. யாக்கோபே உன் கூடாரங்கள் I எவ்வளவு love அழகா you, இருக்கு. Jacob. நான் உன்னை நேசிக்கிறேன் I will யாக்கோபே. name you Israel. நான் உன்னை இஸ்ரவேல் என்று கூப்பிடுவேன். I will make you a great nation. உன்னை ஒரு பெரிய I ஜாதியாக்குவேன். will make of you a great nation." உன்னை நான் ஒரு பெரிய And he says, ஜாதியாக்குவேன். "Oh, Jacob, I'll call you Israel. உன்னை நான் இஸ்ரவேல் என்று கூப்பிடுவேன். Oh, Jacob, I'll call you Israel." யாக்கோபே உன்னை இஸ்ரவேல் The என்று Lord says to கூப்பிடுவேன். you today, ஆண்டவர் உங்ககிட்ட இந்நாளிலே as a சொல்லுகிறார். mother comforteth a child, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல the Lord is taking you. ஆண்டவர் உங்களை He தேற்றுவார். is taking you in His arm. அவருடைய கைகளிலே உங்களை எடுப்பார். Oh, Jacob, now I'm calling you Israel. யாக்கோபே, இப்போ நான் உன்னை இஸ்ரவேல் என்று Oh, do கூப்பிடுகிறேன். not be afraid. நீ பயப்படாதே. I am with you. நான் உன்னுடனே I இருக்கிறேன். will be with you. நான் எப்பொழுதும் உன்னோடு I will இருப்பேன். comfort you. நான் உன்னை தேற்றுவேன். I
will give you everything what you need. உனக்கு உண்டானவைகள் தேவையாக இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு செய்வேன். No one will be able to touch you from my presence. என்னுடைய சமூகத்திலிருந்து என்னுடைய பிரசன்னத்திலிருந்து யாருமே உன்னை தொட No முடியாது. one will be able to come inside my presence to touch you. என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து யாரும் உன்னை தொட My முடியாது. presence is the fire from above. என்னுடைய பிரசன்னம் நான் வானத்திலிருந்து வந்திருக்கிற அக்கினியாக இருக்கிறது. என்னுடைய பிரசன்னம் அக்னியா இருக்கிறது. No one can enter that fire furnace and touch you. அந்த அக்கினி ஜுவாலையில யாருமே நுழைந்து உன்னை தொட I will முடியாது. be a wall of fire all around you. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக The நான் promise is இருப்பேன். started working. வாக்குத்தத்தமானது நடக்க Oh, ஆரம்பிக்கிறது. the October promise is started working. இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான I will be a வாக்குத்தத்தம் wall of நடக்க fire all ஆரம்பிக்கிறது. around you. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி I மதிலாக will நான் be a இருப்பேன். wall of fire all around உன்னை you. சுற்றிலும் அக்கினி மதிலாக நான் இருப்பேன். Satanic power will not able to come inside my presence to touch you. என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே சாத்தானுடைய கிரியைகள் வந்து நுழைந்து My உன்னை தொட presence முடியாது. has covered you. என்னுடைய பிரசன்னம் உன்னை மூடி My இருக்கிறது. presence has covered you. என்னுடைய பிரசன்னம் உன்னை மூடி You இருக்கிறது. have come to my shelter. நீ என்னுடைய நிழலிலே வந்திருக்கிறாய். Cheer up. அதனால் களிகூரு. Come on, rise. உற்சாகப்படு. Come on, walk. எழுந்து நட. I'll make you walk. நான் உன்னை நடக்க I think you do வைப்பேன். not know to walk. உனக்கு நடக்க தெரியல. I think you do not know to walk. உனக்கு நடக்க தெரியல என்று I'll நான் make you நினைக்கிறேன். walk. ஆனா நான் உன்னை நடக்க I'll make you வைப்பேன். walk. நான் உன்னை நடக்க I'll make you வைப்பேன். walk in hard times. கடினமான சூழ்நிலைகளை உன்னை நான் சரியாக நடக்க I will வைப்பேன். make you walk in hard times. கடின பாதைகளிலே உன்னை நான் சரியாக Hard நடக்க times will வைப்பேன். not able to stop you. கடின பாதைகளும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை நிறுத்த முடியாது. Hard times will not be able to stop you. கடினமான காரியங்கள் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. Hard times will not be able to come and touch you. கடின பாதைகள் உன்னை வந்து தொட முடியாது. And they cannot come and overcome you. அவைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. Come on, cheer up. அதனால் உற்சாகப்படு. Cheer up. மகிழ்ந்து I'm களிகூரு. your God. நானே உன்னுடைய I'm தேவன். your God. நானே உன்னுடைய I'm தேவன். your Savior. நான் உன்னுடைய I ரட்சகர். will be with you. நான் உன் கூட இருப்பேன். I will console you. நான் உன்னை I will தேற்றுவேன். ordain you. நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணுவேன். I will anoint you. உன்னை நான் அபிஷேகம் I will பண்ணுவேன். ordain you. உன்னை நான் அபிஷேகம் பண்ணுவேன். I will ordain you. உன்னை நான் அபிஷேகம் I பண்ணுவேன். will anoint you. உன்னை அபிஷேகம் A fresh பண்ணுவேன். oil will be anointed. ஒரு புதிய எண்ணெயினால் நீ The அபிஷேகம் fresh பண்ணப்படுவாய். oil for this October 2024. இந்த அக்டோபர் 2024 October ஆண்டுக்கு shall not harm you. இந்த அக்டோபர் மாதம் உனக்கு ஒரு தீங்கும் விளைவிக்காது. October shall not be a harmful month for you. இந்த அக்டோபர் மாதம் உனக்கு ஒரு தீங்கான மாதமாக What, இருக்காது. Pastor? Why are you talking about October now today? பாஸ்டர் ஏன் அக்டோபர் மாதத்துக்கு இப்போ பேசுறீங்க? The Lord speaks and I speak. ஆண்டவர் பேசுகிறார், அதனால் நான் The Lord பேசுகிறேன். makes me speak and I speak. ஆண்டவர் என்னை பேசும்படி The வைக்கிறதுனால Lord நான் makes me open பேசுகிறேன். my mouth and I open. ஆண்டவரின் வாயை திறந்து என்னை பேச வைக்கிறனால நான் The பேசுறேன். Lord can make a stone to talk ஆண்டவர் ஒரு கல்லை பேச வைக்க முடியும். and He makes me to speak. அவர் என்னை பேச வைக்கிறார். He makes to speak on behalf of Him. அவர் சார்பில் என்னை பேசும்படி அவர் வைக்கிறார். If I give a word, நான் ஒரு வார்த்தையை சொல்வேன் I should என்றார். not give a word of my own. நான் சுயமாக அதை சொல்லக்கூடாது. If I give a word, நான் ஒரு வார்த்தையை சொல்றேனா, I should not give a word of my own. நான் சுயமாக அதை சொல்லக்கூடாது. I have to speak what the Lord wants me to speak to you. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச நினைக்கிறாரோ அதை தான் நான் பேச Do வேண்டும். not worry about the October. இந்த அக்டோபர் மாதத்தை பற்றி நீ Do கவலைப்படாத. not worry about the November. நவம்பர் மாதத்தை பத்தி நீ Do கவலைப்படாத. not worry about the December. டிசம்பர் மாதத்தை குறித்து நீ கவலைப்படாத. There's a cloud which is coming away. ஒரு மேகமானது வந்து கொண்டிருக்கிறது. A cloud is coming away. உங்க வழியிலே ஒரு மேகம் வருகிறது. It's coming away. உங்க வழியிலே அந்த மேகம் வருகிறது. That will be filled by the presence of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிற மேகமாக It இருக்கும். will be filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கும். A presence is coming on your way. உங்க வழியிலே அந்த பிரசன்னம் வருகிறது. And
it speaks about the protection of the Lord. அது ஆண்டவருடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறதா You can be இருக்கிறது. protected only through the presence of the Holy God. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தால் மாத்திரமே நீங்க And பாதுகாப்பாக இருக்க Jesus has முடியும். started speaking to you today. இயேசு கிறிஸ்து உங்களோட இந்நாளிலே பேச Through His Holy ஆரம்பித்திருக்கிறார். Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் I do not மூலமாக speak only with my mouth. நான் என் வாயினால் மாத்திரம் பேசவில்லை, My mouth speaks, என் வாய் பேசுகிறது. but my mouth speaks. என் வாய் பேசும்போது The Lord uses my body. தேவன் என் சரீரத்தை அவர் The பயன்படுத்துவார். Lord uses my mouth. ஆண்டவர் என் வாயை அவர் And the பயன்படுத்துவார். Lord uses my spirit. அவர் என் ஆவியை அவர் You பயன்படுத்துவார். know how He uses my spirit? அவர் எப்படி என் ஆவியை அவர் He பயன்படுத்துவார்? holds my spirit. அவர் என் ஆவியை அவர் பிடித்துக் கொள்ளுவார். He holds my spirit அவர் என் ஆவியை பிடித்துக் கொள்ளுவார். through His Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் And He மூலமாக makes my spirit to be calm. என்னுடைய ஆவியை அவர் கட்டுப்படுத்தி He starts speaking and takes over my spirit. அவரே என்னுடைய ஆவியை மேற்கொண்டு அவர் பேச ஆரம்பிப்பார். So my spirit keeps quiet என் ஆவி அங்கு கட்டுப்பாடிலே வைத்து and the Spirit of God speaks from my mouth. ஆண்டுடைய ஆவியானவர் என்னை மேற்கொண்டு அவரே என் வாயின் மூலமாக And பேசுவார். He starts speaking like this. அவர் இப்படி பேச You ஆரம்பிப்பார். know why He starts speaking? அவர் எப்படியாக பேசுவார்? I, the Lord, your God, speaketh. நானே உன்னுடைய தேவன் இப்பொழுது பேசுகிறேன். See, so far I had been speaking Simon Dawson. இவ்வளவு நேரம் சைமன் டாசனா இருக்கிற நான் பேசிட்டு My இருந்தேன். mouth was speaking. என் வாய் பேசிக் கொண்டிருந்தது. But you know what He says? ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? I, the Lord, your God, speaketh to you. நானே உன்னுடைய தேவன் உன்னுடன் பேசுகிறேன். Oh, He is speaking because He takes over my spirit. அவர் பேசுகிறார் ஏனென்றால் அவர் என்னுடைய ஆவியை எடுத்துக்கொண்டு அவர் So my பேசுகிறார். spirit is in silence. என்னுடைய ஆவியோ அங்கே அமைதியாக Be இருக்கிறது. quiet, He says to my spirit. அவர் என்னுடைய ஆவி கிட்ட அமைதியா இரு என்று Just be சொல்லிவிட்டார். calm, He says. நீ அப்படி அமைதியா இரு. And the Spirit of the living God speaks to you. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் October. பேசுகிறார். October, அக்டோபர் மாதமே the Lord speaks to October. அக்டோபர் மாதத்திற்கு ஆண்டவர் You shall பேசுகிறார். be filled by the presence of the Lord for my people. என்னுடைய ஜனங்களுக்கு நீ ஆண்டுடைய பிரசன்னத்தால் நிரம்பி இருப்பாய். And November, December, you shall be with my people. நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் மாதத்திலும் நீ என்னுடைய ஜனங்களுடன் இருப்பாய். Hallelujah. ஹalleluya. The Lord speaketh. ஆண்டவர் How பேசுகிறார். many people of you want a miracle? உங்களில் எத்தனை பேர் ஒரு அற்புதம் வேண்டும் Do you என்று want a miracle in your எதிர்பார்க்கிறீங்க? life? உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணுமா? Do you want a miracle in your life? உங்க வாழ்க்கையில அற்புதம் Do you வேணுமா? want something to happen in your life? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கும் என்று The Lord எதிர்பார்க்கிறீங்களா? speaketh. ஆண்டவர் பேசுகிறார். The Lord's opening your mouth. தேவன் வாயை திறந்து The Lord பேசுகிறார். is telling to you, ஆண்டவர் உங்ககிட்ட my சொல்லுகிறார். people, என் ஜனங்கள் my people என் ஜனங்கள் shall never be destroyed. ஒருபோதும் அழிக்கப்பட மாட்டார்கள். My people shall never be destroyed. என் ஜனங்கள் ஒருபோதும் அழிய Because மாட்டார்கள். I, your God, shall protect you. ஏன்னா நானே உன்னுடைய தேவன் உன்னை Do you want to see பாதுகாப்பேன். miracles in your life? உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்கணுமா? Just say, I believe in your presence. இதை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் நம்புறேன். I believe in your presence. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நான் Your presence விசுவாசிக்கிறேன். can be able to do great miracles in my life. உம்முடைய பிரசன்னமானது என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை Your செய்யக்கூடும். presence will be able to do great miracles in my life. உங்க பிரசன்னம் என் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை And செய்யக்கூடும். a great Goliath will be standing in front of me before my house. என் வீட்டுக்கு முன்பதாக கோலியாத்தை போல பெரிய ஒரு காரியம் வந்து நின்று கொண்டிருந்தாலும் And you know, the presence of God will hit him down. ஆண்டுடைய பிரசன்னமோ அவனை கீழே தள்ளி Because போடும். the Lord has promised for His presence. ஏன்னா தேவன் அவருடைய பிரசன்னத்தை அனுப்புவேன் So என்று the வாக்கு Goliath கொடுத்தார். knows there is the presence of God in your house. கோலியாத் தெரிஞ்சிருக்கும் ஆண்டுடைய பிரசன்னமானது உங்க வீட்ல இருக்கிறது என்று. So he will not dare to come to fight with you and stand before your house. அதனால் உங்களுக்கும் உங்க வீட்டுக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு அவனுக்கு தைரியம் You know, he knows இல்லாமல் if I dare and go and stand, I shall fall. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் அங்க தைரியமா வந்து நின்னா அவன் நிச்சயமா கீழே விழுந்து போவான் He என்று. knows that he is going to fall if he is going to stand before you. அவன் உங்களுக்கு முன்பதாக வந்து நின்றால் அவன் நிச்சயமா கீழே விழுவான் என்று Because அவன் you are not the அறிந்திருக்கிறான். person who is going to overpower. ஏன்னா
ஆனா அவனை மேற்கொள்ள போகிறது நீங்கள் அல்ல. It is the Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர். Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர். Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய Say, ஆவியானவர். I shall be protected. சொல்லுங்க, நான் பாதுகாப்பா இருப்பேன். My family shall be protected. என் குடும்பமானது பாதுகாப்பாக My இருக்கும். body shall be protected. என் சரீரம் பாதுகாப்பாக My இருக்கும். house shall be protected. என் வீடு பாதுகாப்பாக My இருக்கும். belongings shall be protected. எனக்கு உண்டானவைகள் அனைத்துமே My பாதுகாப்பாக children இருக்கும். shall be protected by the Holy Spirit. என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் பாதுகாக்கப்படுவார்கள். They will be around me like the olive trees. ஒலிவ மரத்தை போல என்னை சுற்றிலும் அவர்கள் They இருப்பார்கள். will be like the olive small plants around the tree. ஒலிவ மர கன்றுகளை போல என்னை சுற்றிலும் Oh, அவர்கள் my dear இருப்பார்கள். people, என்னுடைய அன்பான தேவனுடைய the Lord is பிள்ளையே, speaking about the October. ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்தை The Lord is பேசுகிறார். speaking about the November. இந்த நவம்பர் மாதத்தை குறித்து The Lord பேசுகிறார். is speaking about the இந்த December. டிசம்பர் மாதத்தை குறித்து The Lord is பேசுகிறார். touching the 2025. ஆண்டவராகிய தேவன் 2025 ஆண்டை The தொடுகிறார். Lord is touching 2025. 2025 ஆண்டை And ஆண்டவர் தொடுகிறார். there's a wind blowing from above. வானத்திலிருந்து ஒரு காற்றானது It's வீசும். coming from above, அது வானத்திலிருந்து வீசும். from the hills of the Lord. ஆண்டுடைய மலைகளிலிருந்து வீசும். It's from the hills above. வானத்துல இருக்கிற மலைகளிலிருந்து It's coming வீசுகிற your காற்று way. அது உங்க வழியின் பக்கமாக And the வீசுகிறது. wind has started speaking to you. அந்த காற்றானது உங்ககிட்ட பேசுகிறது. The wind is also able to speak. அந்த காற்று கூட The பேசுகிறது. wind is blowing inside your body. அந்த காற்றானது உங்க சரீரத்துக்குள்ளே It's going deep inside வீசுகிறது. your heart. உங்க இருதயத்துக்கு ஆழத்துக்குள்ளே And speaking போகிறது. from your heart. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து From your பேசுகிறது. heart it says, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து I am பேசுகிறது. going to take you to this 2025 and you shall be a success and your family shall be a success. நான் உன்னை இந்த 2025 ஆண்டுக்குள்ளாக நான் கொண்டு போக போகிறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இது வெற்றியான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. God has sent me for you. ஆண்டவர் என்னை உங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். உனக்காக அனுப்பியிருக்கிறார். உனக்காக அனுப்பி இருக்கிறார். God has sent me for you. ஆண்டவர் என்னை உனக்காக அனுப்பி God இருக்கிறார். has sent me for you. ஆண்டவர் என்னை உனக்காக அனுப்பி The Lord இருக்கிறார். has said, you to hold my hand. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்க அவருடைய கரத்தை பிடிக்க வேண்டும். நீங்க என் கையை பிடிங்கன்னு சொல்றாரு. நீங்க என் கையை பிடிங்க. The wind is speaking. அந்த காற்றானது You know who is பேசுகிறது. speaking? இது யார் பேசுகிறார்? The wind is speaking. அந்த காற்று பேசுகிறது. The wind is saying to you, அந்த காற்று the சொல்லுகிறது, Lord has sent me. தேவன் என்னை அனுப்பி The Lord இருக்கிறார். has sent me to speak to you. உன்கிட்ட பேசுறதற்காக The ஆண்டவர் Lord has அனுப்பி sent me to இருக்கிறார். protect you and your family. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு என்கிட்ட சொல்லி The Lord has இருக்கிறார். sent me to protect your body. உன் சரீரத்தை பாதுகாப்ப என்கிட்ட சொல்லி The இருக்கிறார். Lord has sent me to take you to the heights. உயர்ந்த இடத்திற்கு உன்னை கொண்டு போக ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். And the Lord has sent me and He has told me to say to you, அவர் என்னை அனுப்பி உன்கிட்ட இதை சொல்லும்படி சொன்னார். you know what He says? அவர் What He என்ன said? சொன்னார்? He said to me, tell him, I will take you to the high places. அவர் என்கிட்ட உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னார்னா, உன்னை நான் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவேன். Now who is speaking? இதை யார் பேசுகிறார்? The wind is speaking. அந்த காற்று பேசுகிறது. Where from the wind is speaking? அந்த காற்று எங்க இருந்து பேசுகிறது? From your heart. உங்க இருதயத்துல How did இருந்து. it come inside your heart? அது எப்படி உங்க இருதயத்துக்குள்ள வந்தது? That is the Spirit of the living God. அதுதான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர். I am speaking of the wind of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய காற்றை பற்றி The wind பேசுகிறேன். which blew on the apostles on the 50th day. அந்த 50வது நாளிலே அப்போஸ்தலர்கள் மேல வீசப்பட்ட அந்த காற்று He started speaking. அது பேச ஆரம்பிக்கிறது. Started speaking you and me. அது உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேச I ஆரம்பிக்கிறார். will lead you நான் உன்னை வழி நடத்துவேன். inside this 2025. இந்த 2025 The Lord ஆண்டுக்குள்ளாக started speaking about this October. இந்த அக்டோபர் மாதத்தை பற்றி பேச And He ஆரம்பித்தார். started speaking about the November. அதற்கு பிறகு நவம்பர் மாதம், And He started speaking about the December. அப்புறம் டிசம்பர் மாதம், And He started speaking about the 2025. இப்பொழுது 2025 How great ஆண்டு. is this fire? எப்படி விலையேற பெற்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. How great is this fire? அவருடைய அக்கினி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. This Spirit of the living God has come
inside you with fire. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு அக்கினியாக வந்திருக்கிறார். And he says to you, அவர் உங்ககிட்ட சொல்லுகிறார். the Lord says, தேவன் சொல்லுகிறார். he says to you, அவர் உங்ககிட்ட பேசுகிறார். the Lord says, தேவன் பேசுகிறார். I shall be a wall of fire. நான் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக I இருப்பேன். shall be a wall of fire நான் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி all மதிலாக around you. இருப்பேன். all around you உன்னை சுற்றிலும் and your family. உன் குடும்பத்தை சுற்றிலும் house உன் வீட்டை and all your சுற்றிலும் belongings. உனக்கு உண்டானவைகள் அனைத்தையும் சுற்றிலும் Nothing the demon can be able to touch. சாத்தான் அங்க வந்து தொட முடியாது. Hallelujah. ஹalleluya. Are you able to hear? உங்களால கேட்க முடியுதா? Because I'm talking without the mic. மைக் இல்லாம பேசுறனால Are you உங்களுக்கு able கேக்குதா? to hear what I speak in the last? கடைசில இருக்கவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? In the cell phone, are you able to hear? போன்ல அந்த வீடியோல I கேக்குதா? think many people of you. Okay. Don't. Hallelujah. ஹalleluya. So, the Lord speaketh. தேவன் பேசுகிறார். The Satan tries to block the word of God. சாத்தான் என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய வார்த்தை நீங்க கேட்க கூடாம இருக்க வேண்டும் He என்று can தடைகளை cut the கொண்டு வருவான். current. அவன் கரண்ட தான் அவனால கட் பண்ண When he cuts the முடியும். current, அவன் கரண்ட கட் பண்ணா that what the Lord wants. அதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். That what the Lord wants. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So he makes me speak. அவர் என்னை பேச வைப்பார். Actually, he did not know if he is going to cut the current, something wrong is going to happen to him. அவன் அவனுக்கு தெரியல அவன் கரண்ட் கட் பண்ணா அவனுக்கு தான் டேஞ்சர் இருக்கு. Hallelujah. ஹalleluya. So if he does something like that, இப்படி ஏதாச்சும் செஞ்சா அவனுக்கு தான் அது ஆபத்துன்னு தெரியாம பண்றான். and it becomes good for everyone. ஆனா அது நமக்கோ நன்மையாக And he speaks about the மாறுகிறது. 2025. இப்போ 2025ஆம் ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் Yes. பேசுகிறார். That's the brain of the Lord. அதுதான் ஆண்டவருடைய ஞானம். Oh, he makes the demons' knowledge foolish. சாத்தானுடைய ஞானத்தை அவர் பைத்தியமாக்குவார். He always is full. அவன் எப்பவுமே பைத்தியமாக தான் இருக்கிறான். That's what our God does. அதுதான் நம்மளுடைய ஆண்டவர் செய்கிறார். My glory and the lifter of my head. என்னுடைய மகிமையும் என் தலையை My உயர்த்துகிறவராய் glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை But thou, O உயர்த்துகிறவராய் Lord, ஆண்டவராகிய தேவனே, are a shield to me. நீர் என்னுடைய கேடகமும் My glory and the lifter of my head. என் மகிமையும் என் தலையை I cried உயர்த்துகிறவராய் unto the Lord with my voice. என்னுடைய நான் சத்தமிட்டு நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். He heard me out of his holy hill. அவருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து And he எனக்கு came செவி down. கொடுத்தார். He came கீழே down. இறங்கி வந்தார். And he saw me அவர் என்ன பார்த்தாரு? and said to me, என்கிட்ட சொன்னாரு, Oh Simon, சைமன், oh you can say your name. நீங்க உங்க பேரை Come on, say சொல்லிக்கோங்க. your name. உங்க பேரை நீங்களே சொல்லிக்கோங்க. Come on. I'm telling my Simon for me, அவங்களுடைய பேரை and சொல்லி. she's going to tell Maggie. And what you're going to tell? You're going to keep quiet, huh? You want to be quiet? Be quiet. நீங்க சொல்ல வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டாம். Then the Lord says, Simon, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதோ Simon, don't worry. நீ கவலைப்படாத. Why you have fear in your mind? ஏன் உன் எண்ணங்களிலே பயம் இருக்கிறது? Why do you fear? ஏன் பயப்படுற? You do not know I am the Lord of impossible miracles. கூடாத காரியங்களை செய்கிற தேவன் நான் என்று நீ அறியவில்லையா? I am a God who does impossible miracles in your life. கூடாத அதிசயங்களை உன் வாழ்க்கையில செய்கிறவர் நான் I can என்று நீ change அறியவில்லையா? anything. நான் எதை வேணாலும் I can மாற்றுவேன். change the water into wine. தண்ணீரை திராட்சை ரசமாக நான் மாற்றுவேன். I can change the water into wine. தண்ணீரை திராட்சை You ரசமாக are நான் like a மாற்றுவேன். water. நீ ஒரு தண்ணீரை போல You are இருக்கிற. like a நீ water. தண்ணீரை போல இருக்கிற. You are like a water. நீ தண்ணீரை போல You've been இருக்கிற. filled with a barrel. நீ ஒரு பாத்திரத்திலே ஊற்றப்பட்டு நிரம்பி இருக்கிற. பானையில இருக்கிறாய். நீ ஒரு பானையில இருக்கிற தண்ணீரை போல நீ You are like இருக்கிற. a barrel, ordinary water in a barrel. சாதாரண தண்ணி ஒரு பாத்திரத்துல இருக்கிறத போல நீ இருக்கிற. You know what is the Lord is going to do? ஆண்டவர் என்ன பண்ண போகிறார் என்று He is going to தெரியுமா? come near you. அவர் உன் பக்கத்துல வர போகிறார். You are the water நீதான் அந்த தண்ணி. inside the barrel. அந்த பாத்திரத்துல இருக்கிற You are தண்ணி the water. நீதான் அந்த தண்ணி. You are not the barrel. நீ அந்த பாத்திரத்துல இருக்கிற. You are not the barrel. நீ அந்த பாத்திரம் இல்ல. நீ அந்த பானை இல்ல. நீ அந்த பானை இல்ல. You are the water. நீ அந்த தண்ணி. You are not the barrel. நீ அந்த பானை இல்ல. You are not the pot.
நீ அந்த பானை இல்லை. but you are the water. நீ அந்த தண்ணீராக The Lord இருக்கிறாய். has come near you. தேவன் உன் பக்கத்துல He has வந்திருக்கிறார். come near the barrel. அந்த பானைக்கு பக்கத்துல He has வந்திருக்கிறார். come near the pot. அந்த பானைக்கு பக்கத்துல And வந்திருக்கிறார். he has come near the pot. அது கிட்ட வந்திருக்கிறார். And he says to the Lord, Father, அவர் ஆண்டவரிடத்துல பேசுகிறார். பிதாவே, Father, பிதாவே, Father, பிதாவே, Father, பிதாவே, your people, உம்முடைய ஜனம், your people, ஜனம், your people. ஜனம். Immediately, a great miracle happens. உடனடியாக ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். You are a water. நீங்களோ தண்ணீராக இருந்தீங்க. Now you are wine. இப்பொழுது திராட்சை ரசமா மாறி இருக்கிறீங்க. You are going to be a wine. நீங்க திராட்சை ரசமாக மாற Not the wine in the wine shop. வைன் ஷாப்ல இருக்கிற திராட்சை ரசம் இல்ல. You are not the wine in the wine shop. வைன் ஷாப்ல கிடைக்கிற திராட்சை You ரசம் are இல்ல. a wondrous, precious wine. ஒரு விலையேற பெற்ற திராட்சை ரசமாக இருக்க Many will போறீங்க. be happy because of it. உங்களால நிறைய பேர் When they சந்தோஷப்படுவார்கள். drink you, many will be happy. உங்களை அவங்க பானம் பண்ணும்போது நிறைய பேர் Ordinary சந்தோஷப்படுவாங்க. water, the Lord is changing you into a wine. சாதாரண தண்ணீரா இருந்த உங்களை திராட்சை ரசமா அவர் மாற்றி Now do you believe? இப்பொழுது நீங்க நம்புறீங்களா? What has the Lord done for this 2025? ஆண்டவராகிய தேவன் எதை உங்களுக்காக இந்த 2025ஆம் ஆண்டுல வைத்திருக்கிறார் என்று Changing the water into wine. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற ஒரு காரியம். Changing a water like me into a wine. சாதாரண தண்ணீரை போல இருக்கிற என்ன திராட்சை ரசமாக மாற்று. Oh, changing a water like me into a wine. என்ன தண்ணீரை போல இருக்கிற என்ன திராட்சை ரசமாக மாற்றுவார். And he takes me, comforts me, அவர் என்னை எடுத்து எனக்கு ஆறுதல் சொல்வார், என்னை and தேற்றுவார், he feeds me. எனக்கு உணவு கொடுப்பார், He gives me milk. பால் கொடுப்பார். That milk is the word of God. அந்த பால் தான் ஆண்டவருடைய வார்த்தை. When I take the milk, அந்த பாலை நான் குடிக்கும் போது, when I take the milk, அந்த பாலை நான் குடிக்கும் போது the promise of the Lord and the promise of the Lord starts happening in my life. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். Hallelujah. 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 We serve a glorious God. நம் மிகவும் பெரிய தேவனை We serve ஆராதனை a glorious செய்கிறோம். God. மகிமை நிறைந்த தேவனை We serve a ஆராதிக்கிறோம். wonderful God. வல்லமை நிறைந்த தேவனை We ஆராதிக்கிறோம். serve a wonderful, powerful God வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த who தேவனை changes a water like ஆராதிக்கிறோம். me into. ஒரு சாதாரண into தண்ணீரை wine. போல இருக்கிற என்ன திராட்சை ரசமா மாற்ற Oh, தேவனை ஆராதிக்கிறோம். hallelujah. How many people of you want to become a wine in this 2025? 2025ஆம் ஆண்டிலே உங்களில் எத்தனை பேர் ஒரு திராட்சை Oh, ரசமா மாறணும்னு Pastor, no நினைக்கிறீங்க? current, no fan, nothing, but how can we say hallelujah? Come on, say hallelujah. 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 When you are being pressed in all directions, எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் நீங்க அழுத்தப்படும் போது, நெருக்கப்பட்டீங்கன்னா, நெருக்கப்பட்டீங்கன்னா ஒடுங்கி போய் ஒடுங்கி போய் தோய்ந்து போவதில்லை. Hallelujah. Hallelujah. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் கைவிடப்படுவதில்லை. Hallelujah. கைவிடப்படுவதில்லை. உனக்கெதிரான ஆயுதங்கள். Come on, sing, sing, sing. Come on, beautiful. உங்களுடைய பாடல் music போல இருக்கு. அழகா பாடுங்க. Come on, say. எல்லாம் போவதில்லை. கையினாலும் மனம் முடிவதில்லை. கைவிடப்படுவதில்லை.
கலங்கிடுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பூரணமாய் விளங்கும். Hallelujah. So what does the Lord say? ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? Like a mother comforting a child, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது so போல shall I comfort you. நான் உன்னை தேற்றுவேன். So shall I comfort you. நான் உன்னை தேற்றுவேன். If so shall I comfort you. நான் உன்னை You will தேற்றுவேன். be comforted in Jerusalem. நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Jerusalem. நீங்க எருசலேமிலே. Hallelujah. 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 The King of Salem. சாலேமின் ராஜா. The King of Salem. சாலேமின் ராஜா. The King of, righteousness. The King of peace. நீதியும் சமாதானத்தின் ராஜா. He is going to take over you. அவர் உங்களை எடுத்துக் கொள்ள போகிறார். He is going to protect you. அவர் உங்களை பாதுகாக்க He is போகிறார். going to guide you. அவர் உங்களை வழி நடத்த போகிறார். He is going to make you walk in the high places. உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை நடக்க And பண்ணுவார். you shall receive a power from above. வானத்திலிருந்து ஒரு வல்லமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Today we heard a wind started speaking to us. இந்நாளிலே நாம் கேட்டோம் ஒரு காற்றானது நமக்குள்ள இருந்து பேசும் என்று. And the wind started speaking to you and me. அந்த காற்றானது உங்களுக்கும் எனக்கும் பேச ஆரம்பித்தது. Don't worry about it. எதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. I am with you. நான் உன் கூட இருக்கிறேன். I will be with you. நான் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். Don't worry about anything. நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. Don't worry about any person. எந்த நபரை குறித்தும் நீ No கவலைப்படாதே. person is going to be able to overcome you. எந்த ஒரு நபரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. He cannot overpower you. அவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. I will lead you to the high place. உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை நான் வழி நடத்துவேன். You shall be walking in the high place. நீ உயர்வான ஸ்தலங்களிலே நீ நடப்பாய். Hallelujah. Praise the Lord. So now we will go for the breaking of bread, and afterwards we'll come for the worship. Now we can after now we go for the break because we don't have current and people are getting